இது வந்துட்டு எனக்கு சொல்கிறக்கே அசிங்கமாக இருக்குது. பட் ஸ்டில் சொல்லிடுறேன். கலெக்ஷன் வைஸும் இந்த மாதிரி படங்கள்லாம் கலெக்ஷன் காட்டினாலும் இந்த மாதிரி நல்ல மனுஷங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் வெளியே வரும். இல்லைனா சினிமா அட் தி எண்ட் ஆஃப் த டே நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் அ பிஸ்னஸ். அட் தி எண்ட் ஆஃப் த டே கலெக்ஷன்ஸ் பண்ணலன்னா வந்துட்டு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வெளியே வராமல் போயிடும். ஸோ தயவுசெய்து தியேட்டர்ஸ் போய் பாருங்கள். அண்ட் திஸ் வில் மூவ் யூ, திஸ் வில் பிரேக் யூ. மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா வாய திறந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. வணக்கம், நான் ஷோ மோசனஸ் பிசி பார் மோசனஸ் மிஸ்டர் ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ அந்த கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. அந்த அமரன் பார்த்துட்டு வந்தவொடனே நான் பண்ண ரிவ்யூ. இன்ஃபேக்ட் நான் வீட்டுக்கு வந்து பண்ணியிருப்பேன். அண்ட் அது மேபி அந்த இமோஷன்ஸ் அவ்வளோ ஜென்யூனாக அது என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க முடியுமா தெரியல. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நான் எவ்வளோ நல்லா இருந்துச்சு, எப்படி ஃபீல் பண்ணுங்கிறத சொல்லியிருப்பேன். பட் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நல்லதான் தெரியுமா, அதுதான் ஜென்யூனான ஃபீலிங். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அது வந்துட்டு அது ஆர்கானிக்காக வந்ததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே நான் ஷூட் பண்ணது. பிகாஸ் அடுத்த அரை மணி நேரத்தில் ஐ வாஸ் அபவுட் டு கோ டு பிளடி பெக்கர். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கிடைச்சது வந்துட்டு ஒன் வே ஒரு பிளெஸிங் தான் நினைக்கிறேன். பிகாஸ் என்னால் ஹோல் ஹார்ட்டடாக எக்ஸாக்ட் இமோஷன்ஸ் என்னால் உங்கள்கிட்ட கன்வே பண்ண முடிஞ்சது ஒரு பக்கம். பட் ஹேவிங் செட் தட் நிறையா பேசணும்னு எனக்கு நினச்சேன். ஆனால் அந்த ஓவர்வெல்மிங் இமோஷன்ஸ்னால என்னால் பேச முடியல. பார்த்துருப்பீங்க கோபம் எழுதிட்டு இருந்தேன். முதல் வாட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிவ்யூவில் நான் அழுக ஆரம்பிச்சது. அப்படி மற்ற ஃபீல்ஸை ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்து பண்ணுறக்குள்ள அந்த இமோஷன்ஸ் அப்படியே செட்டில் டவுன் ஆகிருக்கும். பட் யா, ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு பிளடி பேக்கர். எனக்கு அடுத்த ஷோ இருந்தாலும் அங்கேயே ரியலாக காட்ட முடிச்சு. பட் த பாயிண்ட் ஹியர் இஸ் அந்த ஓவர்வெல்மிங் இமோஷன்ஸ்லையும் இந்த பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணேன். இந்த படம் ஃபைனான்ஷியலாகவும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி நல்ல படங்கள் வரது கஷ்டமாயிரு. இந்த மாதிரி நிறைய நல்ல பீப்புளோட பயோகிராஃபிஸ்லாம் வெளியே வராமல் போயிரு, மறுபடியும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண யோசிப்பாங்க. பிகாஸ் நம்ம எல்லா வாட்டி சொல்கிற மாதிரி அது எண்ட் ஆஃப் த டே சினிமா காசு திருப்பி கொடுக்கணும் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். அப்போ தான் அவங்க தைரியமாக வருவாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த இமோஷன்லையும் சொன்ன விஷயம் வந்துட்டு இன்னைக்கு நடந்து அது ஒரு வேற ஜோனில் நடந்திருக்குங்கிறது உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. சிவானா வேற மாதிரி so happy for you சிவானா. வெல்கம் டு த பிக் லீக் அப்படின்னு தலை சொன்னார் அப்படின்னு சொன்னீங்க. என் தளபதி வந்து சிவா துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொன்னால் அடுத்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி உங்களுக்கு கிடச்சிருக்கு. டச் வுட் நீங்கள் மென்மேலும் நிறைய படங்கள் வளர்ந்து நல்லா இன்னும் நிறைய படங்கள் நல்ல படங்கள் கொடுக்கணும். அது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸில் அடுத்த பக்கம். பட் ஆனால் இந்த மூமெண்ட்டை இந்த நிமிஷத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருக்குது. அதுக்கு உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு நினச்சேன் சிவா. நான் so happy for you, so proud of you. அண்ட் கண்ணு முன்னாடி வளர்ந்து வந்த ஹீரோ சிவா. நீங்கள் உங்கள் ஜேர்னி பற்றி நிறைய வாட்டி பேசியாச்சு. ஸோ திருப்பி அதை சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. பட் ஹேவிங் செட் தட் அந்த ஜேர்னி சொல்லி போர் அடிக்குமே தவிர அது வளர்ந்து வந்த உங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்ன, அதோட ப்ரெஷர்ஸ் என்ன, அதோட சேலஞ்சஸ் என்னங்கிறது தெரியும். ஆனால் அது எல்லாத்தையும் நின்று சோலோவாக தட்டி தூக்கிட்டு இன்னைக்கு 300 கிளப், தமிழ் சினிமாவில் 300 கிளப்ஸோட பேருங்கள் பார்த்தேன். ப்ராஜெக்ட்ஸோட பேரும் பெருசு, ஆட்களும் பெருசு. அந்த கிளப்பில், அந்த 300 crore கிளப்பில் நம்ம சிவானா இன்னைக்கு நிற்கிறார். அப்படிங்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த வெற்றியை வந்துட்டு நான் உண்மையிலே நான் ஒரு நல்ல மனசுக்கு, ஒரு நல்ல உழைப்புக்கு, நேர்மையான உழைப்புக்கு கிடைச்ச வெற்றியாக நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு எனக்கு இந்த டன்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் தம்பி அண்ட் தம்பீஸ் அண்ட் தங்கச்சீஸ் ஃப்ரம் டீம் ஹஸ்லர். டீம் ஹஸ்லருங்கிறது நம்ம சேனலோட பேர். நான் சரி இந்த வீடியோ உங்களுக்கு வருமானு தெரியல, பட் இதெல்லாம் இன்றைக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சுக்க அப்படிங்கிறதுல சொல்கிறேன். ஸோ டன்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் அஸ் டு யூ. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி என்டர்டெயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு கமிங் டு சாய் பல்லவி மேம். மை காட், நேற்று தான் நான் செகண்ட் டைம் படம் பார்த்தீங்க. சரியா, ஐ ஜஸ்ட் காண்ட் என்ன சொல்கிறது, காண்ட் பிலீவ் வாட் ஷீஸ் டன். ஏன் நான் சொல்கிறேன்னா, டெக்னிக்கலாக இந்த படத்தை நீங்கள் டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணி பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி மேம்க்கு ஆக்டிங் ஸ்கோப்புங்கிறது இவ்வளோ இருக்குது. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் லவ் போர்ஷன்ஸ், சரியா, அதுக்கப்புறம் இவர் ஆரம்பிக்கிற போது அவங்க அழுகணும், திரும்பி வரும்போது சந்தோஷப்படணும், கிளம்பும்போது அழுகணும், திரும்பி வரும்போது சந்தோஷப்படணும், கடைசியில் இறந்து போய் வர அழுகணும். இவ்வளோ தான். நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா படம் அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு குட்டி ஸ்கோப்புக்குள்ளே இவங்க பண்ணியிருக்கிற பெர்ஃபார்மன்ஸு ஆர்மி வேலையே பார்க்காத எந்த ஃபேமிலி மெம்பராக இருந்தாலும் கூட அந்த பெயின் என்னங்கிறத உணர்கிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இட் இஸ் bloody. I'm telling you out of words. இந்த 300 கோடியில் உங்களுக்கு பாதி சாய் பல்லவி. Okay, I just have to tell you that because you were outstanding within that limited scope what you had in the film. And my God, you are a stunning actress. You are a stunning performer. And God bless. இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுங்க. And just be who you are. You're doing amazing. நீங்கள் இப்படியே இருங்க, இப்படியே சந்தோஷமாக do movies that you choose and just keep entertaining us. God bless and welcome to the 300 Club அப்படின்னு சொல்லிக்கிறேன். ராஜ்குமார் பெரியசாமி சார் டைரக்டர் விட்டனா கொண்டுருவார் சார்.
உங்கள் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னா சார், இந்த படத்தை நான் இன்டர்வியூஸ் எல்லாம் படத்துக்கு முன்னாடியே நான் பார்க்கல. வை பிகாஸ் ஏதாவது ஸ்பாய்லர்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. இப்படி தான் கோட் படத்துக்கு வந்து ஸ்பாய்லர்ஸாக போட்டு தள்ளி கிடச்சி நிறைய பேர் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கலன்னு சொன்னாங்க. நான் எதுவுமே பார்க்காம போகும்போது வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபார் மீ நான் இப்போ டிசைட் பண்ணிட்டேன், எந்த படத்துக்கு வந்து முன்னாடி இன்டர்வியூஸ்லாம் பார்க்கல, படம் பார்த்து வந்தோன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நான் வந்துட்டேன். ஸோ அதனால் இது எந்த இன்டர்வியூஸும் நான் பார்க்கல. வந்தக்கப்புறம் பார்த்தம்போது தான் தெரிஞ்சு நீங்கள் இதுக்காக எடுத்துருக்கிற எஃபர்ட், இந்த ரிசர்ச்காக எடுத்துருக்கிற எஃபர்ட் லிட்டரலாக வந்து ரொம்ப ஒரு டிவோஷனலாக ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இதை அப்ரோச் பண்ணிக்கிங்க இந்த ப்ராஜெக்டை. ஏன்னா இந்தியன் ஆர்மியை தப்பாக காட்டிடக்கூடாது, இது 2 ரியல் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக நம்ம வந்துட்டு அதை போர்ட்ரே பண்ணோம். அதில் நீங்கள் எவ்வளோ கவனம் கொடுத்துருக்கீங்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது அதில் தெரியுது. ஸோ மாசிவ் ரெஸ்பெக்ட் டு யூ அண்ட் you've done an amazing job சார். என்னால் அது அவ்வளோதான். அது நிறைய பேர் மைண்டில் நிறைய விஷயங்கள் யோசிக்கலாம், ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ண வரும்போது அவங்க நினச்ச மாதிரி இம்பேக்ட் ஆக முடியாமல் போகலாம். பட் ஆனால் இந்த படம் பண்ண இம்பேக்ட்டு ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை அழுகாமல் பார்க்கவே முடியாது, மனுஷனே கிடையாது அழுகுனா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ டு த கிரியேட்டர், யூ ஆர் மை மாசிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் வெல்கம் டு த 300 Club அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் ஜீவினா அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கும்போது இன்னும் நம்மளுக்கு சிலுக்குதுங்க தியேட்டரில். அதான் சொல்கிறேன், செகண்ட் டைம் பார்த்தா சொன்னேன் வேறு மாதிரி. அண்ட் கடைசியிலலாம் வந்து அழுக விட்டிங்க. அந்த மியூசிக் தாங்க நிறைய இடத்துல நம்மளை அழுக விட்டுருச்சு. மியூசிக் தாங்க வேறு மாதிரி அழுக விட்டுருச்சு, வேறு மாதிரிங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் அவங்க சாவடிக்கிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் இவர் போய் மியூசிக்கில் மனுஷன் போட்டு ஒட்டைக்கிறாரு மனுஷங்களை. இட் ஜஸ்ட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஜீவனா. அண்ட் ஐ திங்க் தெரில, இது முன்னாடி 300 Clubல இருந்திருக்காரான்னு தெரில. பட் இல்லாட்டி வெல்கம் டு 300 Clubன்னு சொல்லிக்கிறேன். அண்ட் ஃபைனலி கமெண்ட்டோம் ஆண்டவரே, அதாவது ட்ரூ டேலண்ட்ஸ், சாலிட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஒரு நேர்மையான நல்ல படங்கள், சாலிடான எஃபர்ட்ஸை என்றைக்குமே மதிக்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நேர்மையான டேலண்ட் தான் நீங்கள், ஒரு உண்மையான டேலண்ட் தான் நீங்கள். தமிழ் சினிமா ஆடியன்ஸை வந்துட்டு புதுசான விஷயங்கள் ஆகட்டும், இல்லை வந்து நல்ல விஷயங்கள் ஆகட்டும், குவாலிட்டி ஃபிலிம் மேக்கிங் ஆகட்டும், குவாலிட்டி மூவிஸ்க்கு ஆகட்டும், எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையவே வந்துட்டு அர்ப்பணித்த ஒரு ஜீவன் தான் நீங்கள். அண்ட் இன்னும் அர்ப்பணிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் yet again you spotted a true diamond of a project, அமரன். அண்ட் அதை ப்ரொடியூஸ் பண்ணி you hit 300 Club again அப்படின்னு சொல்லியானோ. ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் திஸ் டீம். அண்ட் அதான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாதா, கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி இருக்கேன். ஓகே, ஸோ அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் 300 Club ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஃபைனல் தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ். ஸோ என்ன தான் ஒரு கிரியேட்டர் மெனக்கெட்டாலும், எவ்வளோ அழகான ப்ராடக்ட் கிரியேட் பண்ணாலும் வந்துட்டு ஆடியன்ஸாக அதை நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா அது தோத்துரும், அது மறைஞ்சிரும். ஸோ அந்த வகையில் அமரனை நீங்கள் லிட்டரலாக வாரி அணைச்சிக்கிட்டீங்க. அண்டு அணைச்சதை மட்டும் பார்த்தாம இறுக்கி பிடிச்சிக்கிட்டீங்க, விட மாட்ட போகிறாங்க ரேஞ்சுக்கு. இந்த படத்தை அப்படியே நீங்கள் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறது வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நிறைவாக இருக்குது. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல படமாக தான் நாங்கள் சப்போர்ட் தான்ப்பா பண்ணுவோம், நாங்கள் என்னப்பா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டு தான். பட் சில டைம்ஸ் வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு இருக்கிற படங்களும் இதெல்லாம் திருத்திக்கோங்கம்மான்னு சொல்லி அவங்களையும் நல்ல படம் எடுக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஊக்குவிச்சு இன்னும் பண்ணணும். நம்மளுக்கு எல்லாமே நிறைய பேர் வந்து நம்மளுக்கு நல்ல படம் தான் கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஆடியன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஆர் தி பீப்புள். அவங்களுக்காக தான் ஒவ்வொரு கிரியேட்டரும் உழைக்கிறது. ஸோ நம்ம சைடில் நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கேன், நல்லா இல்லைனா நல்லா இல்லைப்பா, இது சரி பண்ணிக்கப்பான்னு சொல்லி அப்படியே நல்லா இன்னும் ரொம்ப நல்லா படம்லாம் வந்துச்சுன்னா அப்படியே மாறி நினச்சி இது அப்படியே கட்டி பிடிச்சி புளிஞ்சு தள்ளுறீங்க. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணி கிரியேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் அவங்க மெனக்கிடுறாங்க. ஸோ அவங்களோட உழைப்பை எப்படியோ நம்ம இன்னும் பெட்டராகிறதுக்கு என்ன பண்ணலாம், அதே மாதிரி சப்போர்ட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸும் சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் அமரன் ஹிட் 300 crores அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. நான் சொன்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. நான் சொன்னதுனால நடக்குதுன்னு சொல்லுங்கப்பா, அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நான் சொன்னதுனால நடக்கல, நான் சொன்ன விஷயம் இப்போ நடந்துருச்சுங்கிற ஒரு சந்தோஷத்தில் அந்த இமோஷனில் ஒரு வீடியோ தான் அது, மற்றபடி எதுவும் கிடையாது. அதில் எதுவும் ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிசீவிங் இட் த வே இட் டிசர்வ்ட், அவ்வளோ தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அது நன்றி. நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அமரன் 300 Club படிச்சதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல்சோ இந்த குட்டி கிரியேட்டரும் கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுக்கும் கொஞ்சம் சில ஐடியாஸ் இருக்குது, ஒவ்வொன்றா டர்ன் அவுட் ஆகும். ஸோ அப்போது கொஞ்சம் முயற்சி பண்ணி வரும்போது சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதை நன்றி. கூடி சீக்கிரம் அதில் சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.